Yes. The next one is we will see about Maharishi Debendranath Tagore. He laid down 4 articles of faith. அதாவது அவர் 4 கொள்கை கூறுகளை அவர் என்ன செய்றாரு வெளியே கொண்டு வராரு. The 4 articles of Debendranath Tagore is, first one is, in the beginning there was nothing. The one supreme being alone existed who created the universe. அதாவது தொடக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே இருக்காரு, அவரே வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு. இப்போ we are created by God. அதனால் ஒரே ஒரு சுப்ரீம் காடு அப்படின்னா அந்த கடவுள், ஒரு கடவுளை மட்டும்தான் நம்ம நினைக்கணும், மற்றது எதுக்குமே வேலையே இல்லை அப்படின்னு இந்த தேபேந்திரநாத் சொல்கிறாரு. The next one is, he alone is the God of truth, the infinite wisdom, goodness and power, the eternal omnipresent, the one without sound. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அப்படின்னு சொல்கிறார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாருமே இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான் எல்லாவற்றிற்குமே முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறார். The third one is, our salvations depend on belief in him and in his worship in this world and the next. நம்முடைய வீடு பேர் இந்த பிறவியலாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த பிறவியலாக இருந்தாலும் சரி, அவரை நம்புகிற வரைக்கும் அவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், வணங்கணும், அவரையே நம்ம சார்ந்து இருக்கணும். ஆக கடவுள் ஒருத்தரையே நம்ம சார்ந்து இருக்கணும், மற்றவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு இந்த தேபேந்திரநாத் சொல்கிறார். The belief consists in loving him and doing his will. அவரை நம்புறது அப்படின்றது உங்களை நேசிக்கிறதுலையும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதில் மட்டுமே அடங்கியிருக்கு அப்படின்னு தேவேந்திரநாத் இந்த 4 ஆர்டிகிள்ஸ் 4 வகையான அதாவது கொள்கைகளை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். Next one is Kesab Chandra Sen and Brahma Samaj of India. Kesab Chandra Sen joined the movement in 1857. அதாவது கேசப் சந்திரசன் அப்படின்றவர் 1857 தான் இந்த மூமெண்ட்டில், இந்த இயக்கத்தில் அவர் சேர்ந்திருந்திருப்பார். பட் ஹீ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கிறிஸ்டியானிட்டி. இவர் யாரால் கவரப்பட்டவராக இருந்திருப்பார், ஈர்க்கப்பட்டவராக, ஹீ வாஸ் இன்ஸ்பயர்டு பை கிறிஸ்டியானிட்டி. But in 1866, a split occurred in the rank of Brahma Samaj. அதாவது 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே ஒரு பிளவு அங்கு ஏற்படும். அதனால் இவர் என்ன செஞ்சிருவார்னா அந்த பிரம்ம சமாஜத்தை விட்டுட்டு அவர் என்ன செய்வார், வெளியேற ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா அவர் என்ன செய்வார் என்பார், தேவேந்திரநாத் தாகூர் கேசப் லெஃப்ட் த சமாஜ் அண்ட் ஃபவுண்டட் ஏ நியூ ஆர்கனைசேஷன். அந்த சபையை விட்டு இவர் வெளியேறினாலும் கூட அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபவுண்டட் ஏ நியூ ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு புதிய அமைப்பு ஒன்றை அவர் என்ன செய்வார், உருவாக்குவார். தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன்ஸ் thereafter came to be known as ஆதி பிரம்ம சமாஜ். அந்த மாதிரி அந்த சபையில் இருந்து அவர் விலகி அவர் ஒரு அமைப்பை வந்து உருவாக்குவார். அதுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருப்பார், அதுக்கு பேர் தான் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. தேவேந்திரநாத் ஆர்கனைசேஷன்ஸ் thereafter came to be known as ஆதி பிரம்ம சமாஜ். After Kesab's 14 years old daughter married to an Indian prince, so it was opposed by Sadharan Samaj. அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 14 இயர்ஸ் தன்னோட குழந்தைய ஒரு இந்தியன் இளவரசருக்கு இவர் என்ன செஞ்சிருவார், மேரேஜ் பண்ணி கொடுத்துருவார். இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் என்ன செய்வாங்க, இவரை அப்போஸ் பண்ணுவாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யா சாகர்.
Vidyasagar argued that the Hindu scriptures were progressive. He provided evidence, no sanction for burning of widows or for the prohibition on the remarriage of widow. அதாவது இந்து மறை நூல்களையே இவர் முற்போக்கானவை, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒன்றை இவர் என்ன செய்வார், சொல்லுவார். நெக்ஸ்ட் ஒன், விதவைகளை என்ன செய்யக்கூடாது, தீயிலிட்டு எரிக்கக்கூடாது, அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் என்ன செய்வார், வெளியே கொண்டு வர்றார். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார். அதுக்காக அவர் மறை நூல்களில் இருக்கக்கூடிய சான்றுகள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து என்ன செய்வார், கருத்துக்களை அவர் வெளியே கொண்டு வருவார். He wrote a number of the polymial tract and was the pioneer modern Bengali prose. He played a leading role promoting education of girls and helped them in setting up of a number of schools. He dedicated his whole life for the betterment of the child widows of the Hindu society. அதாவது விதவைகளை என்ன செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது, அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத கருத்துக்களை அவர் அங்கங்கே சொல்லுவார். அதோடு மட்டும் இல்லாமல் தனது வாதங்களை கொண்ட சிறு நூல்களை அவர் என்ன செய்வார், வெளியிடுவார். அதனால தான் அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அவர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை தம்பி, இந்து சமூகத்தினுடைய குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் டெடிகேட்டட் பீப்புள்ஸ் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அவர் அர்ப்பணிச்சிருந்திருப்பார். We will move on the Prarthana Samaj. It was founded by Admaran Pandurang in 1867 in Maharashtra. The movement similar to the Brahma Samaj but founded in Bombay in 1867 was Prarthana Samaj. Its founder was Dr. Admaran Pandurang 1825 to 98. The two distinguished members of the Samaj were R.C. Bandarkar and Justice Mahadeva Govinda Ranade. அதாவது பிரார்த்தனை சமாஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். பிரார்த்தனை அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 1967 அட்மாரன் பாண்டுரங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு சமாஜம் தான் இந்த பிரார்த்தனை சமாஜ். இதில் ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் ஆர்சி பண்டர்கர், அதுக்கடுத்து மகாதேவ கோவிந்த ரானடே. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபவுண்டராக இங்கே இருப்பாங்க. மகாதேவ கோவிந்த ரானடே, they devoted themselves to activities such as intercaste dining, intercaste marriage, widow remarriage and improvement of women and depressed classes. அதாவது ஜாதி மத மறுப்பு, சமபந்தி உணவு, சைல்டு மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம், விடோ ரீமேரேஜ், விதவைகளுடைய மறுமணம், இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன், அதாவது பெண்களுடைய முன்னேற்றம். த நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் டெப்ரஸ்டு கிளாஸஸ். யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கும் இவர் ஒரு காரணமானவராக இருப்பார். ரானடே வாஸ் the founder of the Widow Remarriage Association, the Pune, the Sarvanji Sabha in 1870 and Deccan Education Society in 1884. அதாவது இந்த கோவிந்த ரானடே விதவை மறுமண சங்கம் அப்படின்ற ஒன்று 1861லையும், புனே சர்வஜனிக் சபா அப்படின்ற ஒன்று 1870லையும், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்ற ஒன்று 1884லையும் என்ன செஞ்சுருப்பார், இந்த மாதிரி அமைப்புகளை அமைத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டெப்ரஸ்டு கிளாஸஸ் பீப்புள், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பார், அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இருந்திருப்பார். The next one is
ஹிந்து ரிவிவாலிசம். அதாவது ஹிந்து ரிவிவாலிசம் அப்படின்னா இந்துக்களுடைய புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிஜினேட்டட் ஆரிய சமாஜ் இன் 1875 இன் பஞ்சாப். எசன்ஸ் வாங்கப்பா. In Punjab, Arya Samaj was founded by Swami Dayananda Saraswati in 1875. He preached his ideas. அவர் என்ன செய்வார்னா இந்த மாதிரி ஆரிய சமாஜ் அப்படின்ற ஒரு சபையை நிறுவி அது நிறைய கருத்துக்களை என்ன செய்வாங்க, அவர் வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரீச் பண்ணக்கூடிய அவருடைய அந்த அந்த திரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க பாரு. ஹிஸ் புக்கு சத்யார்த்த பிரகாஷ் என்ஜாய்டு வைடு சர்க்குலேஷன். அவருடைய நூலாக கருதப்பட்ட சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூல் மக்களால் பெருமளவிற்கு விரும்பி வாங்கி படிக்கப்பட்டது. He also declared the practices such as child marriage, the prohibitions of widow remarriage, and the alleged polluting effects of the foreign travel had no scriptural sanction. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை திருமணம், விதவை மறுமணம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை தவிர இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் அதாவது இந்த புராண இலக்கியங்களையும் அவர் என்ன செய்வார், மறுத்து அதற்கு எதிரான ஒரு முழக்கங்களை அவர் என்ன செய்வார், வெளியே கொண்டு வருவார். அதுதான் சொல்கிறாங்க இந்த பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் இந்த எனுன்ஷியேட்டட் பை தயானந்த சரஸ்வதி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட் மோனோதிசம், கண்டம்னேஷன் ஆஃப் ஐடியோலாட்ரி, த ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன், அதாவது ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரிக்கிறது, பிராமணர்களுடைய பொசிஷன் ஹையஸ்ட் பொசிஷன் மேலாதிக்கத்தில் இருக்கிறது, சமூக நடைமுறைகள், இது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருவார், மறுத்துருவார். He also rejected superstitious belief. His motto was called "Go back to Vedas." அவர் சொல்வார், அவருடைய மோட்டோ, அவருடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புவோம். அப்படின்னா என்னென்னா, வேதங்கள் நிறைந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. அது இந்த புத்தகங்களில் தான் வந்து பீப்புள்ஸோடைய வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்கள் அந்த புக்கில் இருக்குது அப்படின்றதான் சிம்பாலிக்காக கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவார். வில் see about ராமகிருஷ்ண பரமஹம்சா. Ramakrishna was a simple priest of Dakshineswar near Kolkata. So the Ramakrishna Paramahamsa was a simple priest of the Dakshineswar near Kolkata, emphasized the spiritual union with God through the ecstatic practices such as singing bhajans. அதாவது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்றவர் 19th செஞ்சுரியிலேயே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்லலாம். இவர் வந்து பஜனை பாடும்போது மனம் உருகி கடவுளை என்ன செய்வார், இவர் பாடுவார். அந்த மாதிரி மனம் உருகி கடவுளை பாடுறதுனால அதிகமான பேரின்ப நிலையை அடைந்து ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைக்கப்பட்டவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. In his view, all religions contain the universal elements which, if practiced, would lead to salvation. He said, Jiva is Shiva, all living beings are God. Service for man must be regarded as God. அதாவது ஜீவன் என்பதே சிவன் அப்படின்றவும் இவர் என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருந்திருப்பார். அதாவது உலகில் வாழ்கின்ற கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் தான் முதல் படி அப்படின்ற நிலைமையை எடுத்து சொல்லுவார். அதாவது
அவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்ற அவர் சொல்லலை. இரக்கம் தேவையே இல்லை, சேவையே தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்வார் சொல்ல. அதான் த ஜீவா இஸ் சிவா, சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் காடு. நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு இவர் சொல்லுவார். நெக்ஸ்ட் ஒன், ராமகிருஷ்ணா மிஷின் அட் பேலூர் மார்ட். இது எங்கே இருக்குது, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேலூரில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ராமகிருஷ்ணாஸ் மிஷன். ராமகிருஷ்ணாஸ் primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with the rational orientation of religious reform organizations such as பிரம்ம சமாஜ். அதாவது ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆஃப்டர் his death in 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. அதாவது 1886 அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய டிசிப்பிள்ஸாக இருக்கக்கூடிய சீடர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு மதம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவருடைய போதனைகளையும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளிலேயும் பரப்பக்கூடிய பெரிய பணியை அவங்க என்ன செய்வாங்க, மேற்கொள்வாங்க. சுவாமி விவேகானந்தா. The prime follower of Narendra Datta, later known as Swami Vivekananda, was the prime follower of Ramakrishna Paramahamsa. அதாவது ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்பட்ட ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தா. An educated youth, he was drawn to Ramakrishna's machines. அதாவது மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் நிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்வதில் அப்படின்ற, அதாவது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு, மகான்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்ற ஒரு நிலைமையை இந்த விவேகானந்தர் மாற்றிக்குவார். Dissatisfied with the conventional philosophical positions and practices, he advocated the practical Vedanta of the service to humanity. அதாவது மனித குலத்திற்கு தொண்டு செய்கிறது மட்டுமே அவருடைய சிறந்த கோட்பாடு அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். He became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religious in Chicago. அதாவது 1893 சிக்காகோவில் நடைபெற்ற அந்த உலக சமய மாநாட்டில் இந்து சமயத்தை பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத குறித்தும் அவர் அங்கே நிறைய பேசுவார். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பக்தி, நம்மளுடைய ரிலீஜியன், இதை பற்றி அவர் என்ன செய்வார், அங்கே அதிகமான அளவுக்கு சொற்பொழிவுகளை ஆற்றுவார். அது அவருக்கு பெரும் புகழை தரக்கூடியதாக இருக்கும். அங்கே the brothers of the sisters and brothers of பாரத மாதா அப்படின்னு அவர் இங்கே சொல்லுவார். இந்த மாதிரி சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான அளவுக்கு பிடிச்சிருக்கும். எங்கே, அமெரிக்காவில் சிக்காகோ மாநாட்டில் இவர் அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லுவார். He became famous for his address on Hinduism at the 1893 World Congress of Religious in Chicago. Move on. Theosophical movement. Theosophical movement means பிரம்ம ஞான சபை, பிரம்ம ஞான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். The Theosophical Society was founded by Madam H.B. Blavatsky and Colonel H.S. Olcott.
The founded in the USA in 1875, it later shifted to India at Adayar, Chennai in 1886. அதாவது இந்த பிரம்மஞான இயக்கம் பிரம்மஞான சபை அப்படின்றது மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி அப்படின்றவரும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் இவர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுல இந்த பிரம்ம ஞான சபை பெஸ்ட்டாக இருந்திருக்கும். 1875 என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இந்த தியோசோபிக்கல் மூமெண்ட்டு பிரம்ம ஞான இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு நம்ம இந்தியாவில் 1886 என்ன செய்கிறாங்கன்னா சென்னையில் அடையாருக்கு என்ன செஞ்சுருவாங்க, அதை அப்படியே மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. Theosophical Society stimulated a study of the Hindus classes, especially the Upanishads and the Bhagavad Gita. இந்த பிரம்ம ஞான சபை அப்படின்றது செவ்வியல் நூல்களை, அதுவும் குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை இந்த இதில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பிரம்ம ஞான இயக்கத்தில் என்ன செய்வாங்க கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வாங்க உற்சாகமூற்ற அளவுக்கு சொற்பொழிவுகளை ஆற்றுவார்கள். The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. அது மட்டும் இல்லையாப்பா, இந்தியாவில் புத்திசம் புத்து உயிர் பெறுவதற்கும் இந்த பிரம்ம ஞான சபை இம்பார்ட்டன்ஸான ஒன்றா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை தம்பி, இந்த இந்தியர்களுடைய அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பண்பாடு இதெல்லாம் அதிகமான அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறதுக்கும் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஹெல்ப்பாக இருந்திருக்கும். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு இந்த 19th செஞ்சுரியில் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்டில் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்றதை லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். In India, the movement became further popular with the election of Annie Besant as its president after the death of Alcott. அதாவது ஆல்காட் அப்படின்றவர் இறந்ததுக்கு பிறகு இந்த ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இந்த அன்னி பெசன்ட் என்ன செய்வாங்க தேர்ந்தெடுப்பாங்க. She played a role in Indian nationalist politics and formed the Home Rule League demanding home rule to India and the lines of Ireland. அதாவது இந்திய தேசிய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற இவர் தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற சங்கத்தை என்ன செய்வார் அமைத்து, அதான் ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவாங்க. அயர்லாந்துக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் தந்திருக்காங்களோ அதே மாதிரியான அட்வான்டேஜஸ் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஹோம் ரூல் லீக் அப்படின்ற ஒன்று என்ன செய்வாங்க இவங்க கொண்டு வருவாங்க. Annie Besant spread the theosophical ideas through her newspapers called New India and Commonwealth. அதாவது அன்னி பெசன்ட்டு பிரம்ம ஞான சபையில் என்ன மாதிரியான கருத்துக்கள் கூறப்பட்டு இருக்கோ அந்த கருத்துக்களை தன்னுடைய அதாவது அந்த பத்திரிகையின் மூலமாக என்ன செய்வாங்க வெளியே கொண்டு வருவாங்க. அவருடைய அந்த பத்திரிகை அந்த பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸுக்கு பேர் தான் நியூ இந்தியா. காமன்வெல்த் அப்படின்ற செய்தித்தாள்களின் மூலம் என்ன செய்வார் அந்த பிரம்ம ஞான கருத்துக்களை எடுத்து வெளியே கொண்டு வருவார். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், watch the video carefully and write down the answers clearly and neatly. Thank you students.